ஹலோ மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். மண்டேக்கான குக்கிங் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லி குக்கிங் என்னெல்லாம் குக் பண்ணேன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ காலையில் எழுந்தோடனே ஜவார் இட்லி ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவள் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு போவா, இல்லை சாப்பிட்டு போவா. அதுக்கு டர்மரிக், பெப்பர், ஜிஞ்சர் எல்லாம் போட்டு கொதிக்க வச்ச பால் கொடுத்துருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் தான் இது குடிப்பா, இல்லைனா டெய்லி நாட் அலவுட். எப்போயாச்சும் போன்வேட்டா ஒரு நாள் எடுத்துப்பா. மோஸ்ட்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வெறும் வயிற்றோடு அனுப்ப வேணான்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புவேன். பொண்ணுக்கு மினி இட்லினா டெஃபினட்டாக எங்களுக்கு நார்மல் இட்லி தான். ஸோ அந்த மினி இட்லி அது இட்ஸ் அ ஹெடேக். பட் பொண்ணுக்காக பண்ணலாம். எங்கள் 2 பேருக்கு இருக்கவே இருக்குது பெரிய இது. ஒரு ஆளுக்கு 3 இட்லின்ற கணக்கில் அது வச்சிட்டோன்னா டார்கெட் ஓவர், பிரேக்ஃபாஸ்ட்டோட டார்கெட். ஸோ பொண்ணுக்கு குட்டி இட்லி வச்சு அது மேலே சாம்பார், டிஃபன் சாம்பார் தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் பச்சை சுண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அலாங் வித் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பாசிப்பருப்போட. பச்சை சுண்டைக்காய் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் கொல்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு லக்கிலி இங்கே பிக் பாஸ்கெட்டில் மும்பையில் கிடைக்குதுன்றதுனால நான் அடிக்கடி வாங்கிட்டுருக்கேன். சரி, நான் சைமல்டேனியஸாக லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி கத்திரிக்காய் பொடி போட்ட பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற பொடி. இதில் என்னென்ன போட்டு வறுத்துருக்கேன்னா தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருப்பு எள்ளு, அவ்வளோதான். அந்த பொடி டுவர்ட்ஸ் த எண்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கினப்புறம் போட்டு இறக்கினோன்னா கத்திரிக்காய் பொடி கறி ரெடி. இது முருங்கைக்கீரையில் தால் பண்ணியிருக்கேன். வெறும் துவர் தாலில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளியெல்லாம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு பெருங்காய பொடி போட்டு வேக வச்சு அது கூட கடைசியாக முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி அலசி அது கூட சேர்த்து குக் பண்ணி தாளித்து கொட்டணுன்னா உங்களோட முருங்கைக்கீரை தால் ரெடி. தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, இதுதான் என்னோடய தாளிப்பு தாலுக்கு. இந்த பொடியை தூவி, இந்த பொடி பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்குது, ஏன்னா கருப்பு எள்ளு ஆட் பண்ணதுனால. இல்லைனா கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். இந்த பொடி ஹேண்டியாக இருக்கும். இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பொரியல்லனாலும் ஆட் பண்ணலாம். நான் யூஸ்வலாக பண்ணுவேன் அப்படி. தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, தேவைன்னா கருவேப்பிலை நாள் சேர்த்துக்கலாம். ஸோ பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ரைஸ் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு இந்த முருங்கைக்கீரை தாலியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தண்ணியான தால் இருத்துட்டு அது மேலே டிஃபன் பாக்ஸில் வச்சோன்னா கொஞ்சம் தளர இருக்கும். சாப்பிடும்போது அவளுக்கு ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி. அவளுக்கு கத்திரிக்காய் பிடிக்குன்ற கேட்டகரியில் இருக்கிற வெஜிடபிள் கிடையாது. பட் இருந்தாலும் நோ சொல்லாமல் சாப்பிடுவாள். கொஞ்சம் சிப்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு சாக்லேட். இதுதான் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ். எங்களோட லஞ்சும் மோரல்லெஸ் சேம். ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ் பண்ணியிருக்கேன். பக்கோடா கடி பண்ணியிருக்கேன். அதாவது ஆனியன் பக்கோடா பண்ணி அது கடலை மாவு தயிர் பேஸ் பண்ணி பண்ணுற ஒரு குஜராத்தி டிஷ். இது சூப்பராக இருக்கும். மான்சூன் டைமில் மகாராஷ்டிராவில் இது அடிக்கடி பார்த்துருக்கேன் நான் பண்ணுறது. ஸோ நானும் இதை கற்றுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் எங்களோட லஞ்ச். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுவேன். அது பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவளுக்கு சாதத்தோடு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா அவள் நைட்டில் அதை சாப்பிடுவாள். எங்களோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இது காரின்னு ஒரு பிஸ்கெட்ஸ் இங்கே கிடைக்கும். பஃப் பேஸ்ட்ரி மாதிரி தான். அது கூட போன்விட்டா கொடுத்தேன். இது பார்த்திங்கன்னா மலபார் பரோட்டா எனக்கு ஃப்ரீயாக வந்திருந்தது பிக் பாஸ்கெட்டோட. ஏதோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தப்போ. ஸோ அதை வச்சு நான் யூஸ்வலாக மைதா பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது ஃப்ரீயாக வந்ததுனால தூக்கி போட மனசில் ஜஸ்ட்டு சிம்பிளாக கொஞ்சம் மைனீஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், கேபேஜ் வச்சு மெக்சிகன் ரைஸ்க்கு பண்ணியிருந்த சால்சா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஜஸ்ட் அது கூட ஆட் பண்ணி ஒரு சிம்பிள் ஃப்ராங்கி மாதிரி பண்ணி கொடுத்தேன் பொண்ணுக்கு. ஹஸ்பண்ட்க்கும் அதான் கொடுத்தேன். மைதா டயபெட்டிக்ஸ்க்கு கொடுக்கக்கூடாதுனாலும் எப்போயாச்சும் ஒரு நாள் வேறு ஆப்ஷன் இல்லைன்னா எனக்கு ஐ கோ ஃபார் இட். வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் சரி, நான் மறுநாள் சிகப்பரிசியில் அடை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான இதை ஊற வச்சு அரைச்சி வச்சிட்டோன்னா மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி அரிசியெலாம் அடிக்கடி நம்ம டயட்டில் யூஸ் பண்ணிக்கணும். பாரம்பரிய அரிசி விட்டுறக்கூடாது. ஸோ அடக்கி ஊற வச்சு ஒரு 3 hours கழித்து அதை அரைச்சி வச்சாச்சு. பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு கைப்பிடினா அதோட பாதி பைத்தம்பருப்பு, உளுந்து, அவ்வளோதான். இது கூட சோம்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகுலாம் வச்சு அரைப்பேன். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். நைட்டு வாட் எவர் லெஃப்ட் ஓவர் இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய மண்டேக்கான குக்கிங்.